கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலுமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த தொடர் செய்தியிலே உங்களை சுமக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்திகளை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த அழிந்து வரக்கூடிய உலகத்திலே நாம் பல்வேறு சூழ்நிலைகளையும் நெருக்கடிகளையும் நாம் சந்தித்திருக்கும் வேளையிலே அதிசயமான தேவன் நம்மை சுமந்து வருகிற தயவு எத்தனை பெரிதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் இன்னமும் நம்மை சுமப்பார், இனிமேலும் நமக்கு சுமப்பார் என்பதை நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக இந்த நாளின் தொடர் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பிற்கான ஆதார வசனமாக உபாகமம் 1:31 நாம் வாசிப்போமாக. வேதம் சொல்கிறது, உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமக்கும் தேவனாக, அவருடைய தோள்களின் மேலே நம்மை சுமந்து வரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த முதல் செய்தியிலே நம்மை அவமானத்தில் சுமக்கிறவராக இருக்கிறார். நாம் சந்தித்து வரக்கூடிய அவமானங்கள் இது எல்லாம் என்ன சூழ்நிலை நிமித்தமாக நம்மேல் ஏவப்படுகிறது, இதை நாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே நமக்கு போதிக்க இருக்கிறார். இந்த செய்தியை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நாம் யாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்பும் போது எங்களுடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அவமானத்தில் சுமக்கும் தேவன். ரோமரின் நிருபம் 11 இந்த நாள் தியானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ரோமரின் நிருபம் 11 நம்முடைய கண் பார்வைக்கு ஒருவேளை ஒரு கடினமான புத்தகமாக இது கருதப்பட்டாலும், இந்த புத்தகத்திற்கு ஆங்காங்கே சில பகுதிகளாக பிரிக்கப்படாமல் இந்த ஒரு அதிகாரம் அது முழுமையாக ஒரே சம்பவத்தோடு நமக்கு சொல்லி நமக்கு நிறைவடையும் பகுதியாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு இங்கே புகழப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவானவர் இந்த இடத்திலே புகழ்ச்சியை சந்திக்கிறார். எனவே இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்களோடு ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாய் சொல்லப்படக்கூடிய ராஜஸ்தான் என்ற மாநிலம், அங்கே ஒரு சிறு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் மேல் வகை ஜனங்களும் கீழ் வகை ஜனங்களுமாக பிரித்து வைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த கீழ் இனத்து ஜனங்கள் மேல் இனத்து ஜனங்களுடைய வசிப்பிடத்திற்குள்ளாகவும் கடந்து செல்ல முடியாது. அவர்கள் தண்ணீர் எடுக்கக்கூடிய கிணற்றிலும் அவர்கள் தண்ணீர் மொண்டு கொள்ள முடியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஏதாவது விதிமீறல் ஏற்படும் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய கலவரம் ஒன்று தோன்றும். இவைதான் இந்த கிராமத்தில் அடிக்கடி நடந்த சம்பவங்களாக இருக்கிறது. இந்த கிராமத்தில் தானே ஒரு நாள் ஒரு அவசரத்தின் கீழாக பாபுராவ் என்பவருடைய மனைவியாக சொல்லப்படக்கூடிய சங்கீதா ஒரு நாளினுடைய ஒரு அவசரத்தின் பேரிலே ஏதோ ஒரு சூழ்நிலை கீழாக இந்த மேல் வகை ஜனத்தினுடைய வசிப்பிடத்திற்குள்ளாக சென்று அங்கே இருக்கக்கூடிய கிணற்றில் அவர் தண்ணீர் மொண்டாள். எனவே யாரும் காணாத வேளையிலே கடந்து சென்றதாக தன்னம்பிக்கையோடு கடந்து சென்ற இந்த பெண்மணி யாரோ ஒருவர் அங்கே கண்டு கூச்சலிட்டதின் காரணமாக இந்த பெண்மணி ஒரு பெரிய அவமானத்திற்குள்ளாக உட்படுத்தப்பட்டாள். எல்லாரும் ஏளனமாக பேசினார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள். இதை கண்டு அவனுடைய கணவன் தன்னுடைய இருதயத்திலேயே கலங்கி போனான். ஆனால் இதை தன்னுடைய மனதில் மிகவும் ஆழ்ந்த விதத்திலே எடுத்துக்கொண்ட இந்த கணவர் இந்த அவமானத்தை சந்தித்த இந்த மனைவிக்கு ஒரு அங்கீகாரம் உண்டாகும்படியாக தன்னுடைய வசிப்பிடத்திலே ஒரு கிணறு ஒன்று தோண்டுவதற்காக அவன் முயற்சித்தான். அவன் அந்த கிணறை தோண்டி முடித்தான். அதிலிருந்து வந்த நீர் பெரும் அளவிலே வந்தது. அந்த நீர் மற்ற கிணற்றை காட்டிலும் நல்ல மதுரம் உள்ளதாக இருந்தது. ஜனங்கள் எல்லாம் இவர்களுடைய வீட்டின் கிணறில் வந்து தண்ணீர் இறைக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் ஆசீர்வாதமாக கருதினார்கள். இதெல்லாம் ஒரு கணவனுடைய முயற்சி. தன் மனைவியினுடைய அவமானத்தை அங்கீகரித்து ஒரு வெற்றியை அந்த இடத்திலே ஏற்படுத்தி அந்த மனைவியினுடைய அந்த நாள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் மறக்க செய்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய உலகத்திலும் நாம் சந்தித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அவமானத்தையும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அதை மறக்க செய்கிறவராக இருக்கிறார்.
ரோமரின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு இங்கே புகழப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை செய்கிறவர், அவர் எவ்வளவு ஐஸ்வர்யம் மிகுந்தவர், அவருடைய அறிவு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு அவமானத்தோடு இன்றைக்கு நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளின் செய்தி உங்களுடையதாக இருக்கிறது. தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வரும்படியாக, ஒரு ஆலோசனையை கொண்டு வரும்படியாக இந்த நாள் செய்தியை நமக்கு கொண்டு வருகிறார். நமக்கு 3 முக்கிய பாடங்களை இன்றைக்கு இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது பாடம், அவமானத்தில் சுமக்கும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம், கர்த்தர் உங்களுக்கான அங்கீகாரமாய் இருப்பார். எனவே இந்த உலகத்தில் அவமானத்தை நாம் சந்திக்கும் போது தேவனாகிய கர்த்தரே நமக்கான அங்கீகாரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நெருக்கடிகளிலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவே உங்களுக்கான அதிகாரம், அங்கீகாரம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமரின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எனவே வேதம் சொல்லியிருக்கிறது, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாய் இருக்கிறதை வேதம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நீக்குகிறவர் அல்ல, ஒரு இடத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை சேர்க்கிறவர். ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரிக்கிறவர் அல்ல, ஒரு இடத்திலே நம்மை தாழ்த்துகிறவர் அல்ல. நமக்கு ஏற்பட்ட காயத்திலும் இருந்தும் ஏற்பட்ட அவமானத்திலும் இருந்தும் நமக்கு அங்கீகாரத்தை கொடுத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதே ரோமரின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேதம் சொல்கிறது, இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காய் இடறினார்கள் என்று கேட்கிறேன், அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ஜனங்கள் விழுந்து போனதற்கான காரணம், அவருடைய தவறுதலினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். இவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட அந்த புறஜாதியார் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நாளிலே உலகத்திலே நாமும் சில சூழ்நிலை நிமித்தமாக அவமானப்படுத்தப்படுகிறோம், தாழ்த்தப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். யார் ஒருவர் நமக்கு தீங்கு இழைப்பதற்காக நமக்கு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து ஆண்டவருடைய பார்வையிலே தவறுகளை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக தள்ளப்படுவார்கள். எனவே அவர்கள் தள்ளப்படும் வேளையிலே இன்றைக்கு அவமானத்தில் குன்றி இருக்கக்கூடிய நீங்களும் நானும் உயர்த்தப்படுகிறவர்களாக இருப்போம். தேவனாகிய கர்த்தரே அதை ஏற்படுத்துவார். அவரே உங்களுக்கான எனக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்கிறது. ஏசாயா 41, 9, 10 நாம் பார்ப்போம், நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய தாசனாக நம்மை அங்கீகரித்து நம்மை வெறுக்காதவர், நம்மை கைவிடாதவர், அவர் பக்கமாக நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். உமல் கயர் என்ற ஒரு பெண்மணியினுடைய சாட்சி. டெல்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புகழ்மிக்க நகரத்திலே ஒரு விதமான போன் கேன்சர், எலும்பு புற்றுநோய் ஏற்பட்டு அந்த எலும்பெல்லாம் அப்படியே ஒரு துகள்கள் போல உடைந்து போகும் அளவுக்கு மிகவும் பலவீனமான ஒரு குழந்தையாக இந்த குழந்தை கைவிடப்பட்டது. அந்த குழந்தையை அந்த பெற்றோர்கள் இனிமேல் வைத்து வளர்க்க முடியாது என்று சொல்லி பொது வழியிலே விட்டு செல்லும்போது அங்கே மிகவும் தாழ்மையான இடத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் இந்த குழந்தையை தத்தெடுத்து அவன் வளர்த்து அவளுக்குண்டான படிப்பினையை கொடுத்து
அவர்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கான காரியங்கள் எல்லாம் பார்த்து இன்றைக்கு அவனை அந்த குழந்தையை வழிநடத்தினதுனால இன்னைக்கு அந்த பெண் யார் என்று சொன்னால் பார்க்கும்போது உமல் கேர் என்பவர் ஒரு IAS அதிகாரியாக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நாம் யாரால கைவிடப்படுகிறோமோ ஆண்டவர் அடுத்த புறத்தில் நமக்காக அவருடைய கரங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் அவமானத்தோடு நாம் குன்றி இருக்கும் வேளையிலே கர்த்தராகிய இயேசுவே நமக்கான அங்கீகாரமாய் இருக்கிறார். ஒரு இடத்தில் நாம் கைவிடப்படுவோம், ஒரு இடத்தில் நாம் அவமானப்படுத்தப்படுவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திப்பதற்கு அந்த இடத்திலே ஆயத்தம் உடையவராக இருக்கிறார். ஏசாயா 41:10 நாம் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலுமாக அவமானத்தில் சுமக்கும் தேவன் கர்த்தராகிய ஆண்டவரே உங்களுக்கான எனக்கான அங்கீகாரமாய் இருந்து இந்த அவமானத்தில் நம்மை சுமந்து வருகிறவராக இருக்கிறார். நம்மை ஒலிவ மரக்கன்றுகளாக நம்மை நாட்டுகிறவராக, பிரயோஜனமுள்ள கனி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறவர்களாக பரலோகத்தின் தேவன் தாமே நம்மை வழிநடத்துவாராக. இரண்டாவதான பாடம், அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை அழகாக உருவாக்கினார். எனவே அவமானத்தில் சுமக்கும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாடம், அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை அழகாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் தகர்த்தினார் என்று சொல்லி ரோமரின் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதே ரோமரின் நிருபம் 11ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம கடன் செல்லும் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமையை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் முறித்து போடப்பட்டது. அவங்களுடைய அவிசுவாசத்தினால அவங்க முறித்து போடப்பட்டாங்க. ஆனா நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுகிறவர்கள், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை ஆண்டவர் அழகாக மாற்றுவதற்கு மேட்டிமை சிந்தையை அகற்றி இன்றைக்கு நாம் தாழ்மையாக கர்த்தருக்கு பயந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது சொல்கிறது, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய தயவின் பேரிலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நொறுங்கின இருதயம் உடையவர்களே, கண்ணீரோடு இன்றைக்கு வாழ்க்கையை சஞ்சலத்தின் மத்தியில் வைத்திருக்கிறவர்களே, அவமானத்தில் குன்றி இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளே, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களே, உங்களுடைய தோற்றத்திற்காக இன்றைக்கு உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய தோற்றத்திற்காக உங்களுடைய பெயர்களுக்காகவும் இன்றைக்கு நீங்கள் குன்றி நிற்கிறவர்களே, வேத வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லிருக்கிறது, விழுந்தவர்களிடத்திலே ஆண்டவர் கண்டிப்பையும் உங்களிடத்திலே அவருடைய தயவையும் காண்பிக்கிறார். அவருடைய தயவு எத்தனை பெரியது! எனவே இந்த நல்ல நாளிலுமாக நம்முடைய பாடலினுடைய ஒரு வரியை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாக என்னை விளங்க செய்யுமே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழகாக மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எபிரேயரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, எபிரேயர் 12, 28, 29 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. தேவ ஜனமே, அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிற நீங்களும் நானும், அந்த ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுகிற நீங்களும் நானும்
இன்றைக்கு வேதம் சொல்லியிருக்கிறது, அற்பமாய் இன்னைக்கு எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு பரலோகத்தின் தேவனிடத்தில் நீங்கள் வரும்போது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக அவருடைய கிருபையை இன்றைக்கு நீங்களும் நானும் பற்றி கொண்டு வரும் வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதாக. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இப்படியாக சொல்லுது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்றது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையிலே நான் உறுதியாக இன்றைக்கு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் செல்வேன், நான் எல்லாவற்றிலும் நான் சிறந்தவன், நான் எல்லாவற்றிற்கும் தகுதியானவன் என்று நினைக்கிறவர்களாக நாம் இருப்போமா என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு அவன் எச்சரிக்கையாய் இருக்க கடவன். எனவே இந்த நாளிலே இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக அவமானங்களை கடந்து வந்த இந்த வாழ்க்கையிலே, அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த நாட்களிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு அலங்காரமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலே நம்பிக்கையின் நாயகராக இயேசு வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவமானப்படுத்தப்படக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து நீங்கள் துவண்டு போனது உண்டான நாட்களாக அவைகள் இருக்கலாம். அந்த வாழ்க்கையிலே இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கையாக தோன்றுகிறவராக இருக்கிறார். ரோமரின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 11ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலே நம்பிக்கையின் நாயகராக கிறிஸ்து தோன்றுகிறவராக இருக்கிறார். இந்த புறஜாதியார் கிறிஸ்துவை நம்பினார்கள், கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் அடையாமல் போன அநேக ஆசீர்வாதங்களை இந்த புறஜாதியார் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறும்போது இவைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காரணம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்பட்ட அந்த கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களும் கேளாதிருக்கிற செவிகளுமே அதற்கான காரணமாக இருக்கிறது. அவமானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய நம்பிக்கையின் வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்கு வரும்போது உங்களுடைய கண்கள் அதை பார்ப்பதற்காக வாஞ்சிக்கிறதா? உங்களுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறதா? உங்களுடைய செவிகள் அதை கேட்பதற்காக ஆவல் உள்ளதாக இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 3 காரியத்திலையுமே கடினமாக இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் அவர்கள் இழந்து போனார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இதெல்லாம் அவர்களிடத்திலிருந்து கடந்து போயிற்று. அது எல்லாம் தகுதியல்லாத புறஜாதியார்களுக்கோ அது கடந்து சென்றது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தார்கள், கிறிஸ்து இயேசுனுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கையை பாடமாக விசுவாசித்தார்கள். எனவே தேவ ஜனமே, நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலே நாயகராக கிறிஸ்து நம்மை சந்திக்கும் போது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இந்த இடத்துல நினைத்து பார்க்கும் வேளையிலே அவமானம் என்ற வேதனை, இந்த உலகத்தில் நாம் அவமானப்படுத்தப்படுகிறோம். தேவன் வரும் நாள் வரைக்கும் நாம் அவமானப்படுத்தப்படுவோம். நாம் வைத்திருக்கிற இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நாம் அவமானப்படுத்தப்படுவோம். உலகமே நம்மை எதிர்த்து தூஷிக்கும் ஒரு நாள் வரும். அநேக பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் நாம் உடன்படும் போது இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கரம் பற்றி நிற்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுடையவராக இருக்கிறோமா? வேதம் நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கக்கூடிய 3 பாடங்கள் என்னென்னு நாம் பார்க்கும்போது, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கான அங்கீகாரமாக இருப்பார். அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அழகை உருவேற்றுகிறவராக இருக்கிறார். 3வதாக, நம்பிக்கையற்ற உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையின் நாயகராக கிறிஸ்து இயேசு நமக்காக வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எனவே இந்த நாளிலே பலவீனத்தோடு குன்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளே,
அவமானத்தோடு குன்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளே, இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு உங்களுடைய இருதயத்திற்கு வருகிறது. எழும்பி பிரகாசியுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஒளி உங்கள் மேலே மகிமையாக உதிக்க இருக்கிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கிறிஸ்து இயேசுவானவர் உங்களுக்குள்ளாக உதிக்கிறவராக இருப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படும். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து நாம் நிலைநிற்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஒரு அனுபவத்தை நான் சொல்லி இந்த நாள் செய்தியை நான் நிறைவு செய்கிறவனாக இருக்கிறேன். ஒரு மனிதர் சாலையிலே இருந்த ஒரு நாய்க்குட்டி ஒன்றை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று அவர் பிரயாசித்தார். அந்த நாய்க்குட்டியை அவர் எடுத்து வைத்திருந்த நாட்களிலே அவருடைய வீட்டார் எல்லாருமே அவரை மிகவும் இகழ்ச்சியாக பேசினார்கள். இந்த நாய்க்குட்டியை வைத்து அவரை பல்வேறு அவமானத்திற்கு உடன்படுத்தி பேசின நாட்களிலே அவருடைய இருதயத்திலே கொஞ்சம் சோர்வுகள், கொஞ்சம் ஏமாற்றங்கள் இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர் அதை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னென்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அது மிகவும் குட்டியாக, ஒரு நாய்க்குட்டியாக இருந்து சில நாட்டிலே தாயை பிரிந்து இருந்த ஒரு குட்டி பருவத்தில் இருந்ததுனாலே அது தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன செய்யும் என்று சொல்லி அதன் மேலே ஒரு இரக்கம் காண்பித்து அதற்கு தன்னால் இயன்ற நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாய்க்குட்டியை தன்னிடமாக சேர்த்து கொண்டார். இந்த மனுஷருக்கு ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டது. அந்த மாரடைப்பு ஏற்பட்ட வேளையிலே இவருடைய பணியிடத்திலிருந்து இந்த செய்தியை சொல்வதற்கு கூட உடன் வேலையாட்கள் யாரும் இல்லை. ஆனால் அவர் கூட இந்த நாய்க்குட்டி கொஞ்சம் பெரிதாக வளர்ந்து இருக்குது. இந்த நாய்க்குட்டி இந்த செய்தியை சொல்வதற்காக அது அங்கிருந்து துரிதமாக ஓடி பக்கத்தில் இருக்கிறவர்களை குறைத்து அழைத்து வந்தது. அவர்கள் வந்து இவர்களுக்கு என்ன முதல் உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்து இவர்களை காப்பாற்றினார்கள். குடும்பத்தினரில் போய் சொன்னார், இந்த நாய்க்குட்டிக்காக என்னை அவமானப்படுத்தினீங்களே, இந்த நாய்க்குட்டினால தான் இன்றைக்கி நீங்களும் நான் இந்த இடத்துல நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு ஜீவன் தான். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையிலே அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக நாம் இருப்போம். ஆண்டவர் ஒரு நேரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நியமித்திருக்கிறார். அந்த நேரத்தில் நாம் ஒரு பெரிய பயனுள்ள ஒரு பாத்திரமாக நாம் மாறுவோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். அநேகருடைய வாழ்க்கையை ரட்சிப்பிற்கு வழிநடத்துகிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அநேகருடைய வாழ்க்கையில இன்பத்தை மீட்டு கொடுக்கும் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுமக்கும் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். எனவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாயின் மீது இரக்கம் காண்பிக்க செய்வதற்கு ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அடுத்த மனுஷர் மீது இரக்கம் காண்பிப்பதற்கு உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவர் மாற்றுவாராக. கிறிஸ்து இயேசுவானவர் நம்மை சுமந்தது போல நாமும் இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நாம் சுமப்பதற்காக நாம் முற்படுவோம். இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிற இந்த அழைப்பிற்கு நாம் உண்மையாக இருப்பதற்கு அவர் நம்மை சுமக்கும் தேவன். நம்மை அவருடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அவமானத்தில் சுமக்கும் தேவன், எங்களுடைய அவமானத்திலே நீரே எங்களுக்கான அடைக்கலமாகவும் எங்களுடைய நம்பிக்கையின் நாயகனாகவும் அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறவருமாக இருக்கிறீர். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், நீர் எங்களை வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.